கேனத்தனமா டைலாக்ஸ் எழுதுனா எப்படி இருக்கும் தெரியுமா? காமிங்கறவா சிவடிச்சா உழுக்க, இந்த சிங்க அடிச்சா படுக்கடா. இரு இன்னும் இதை விட கேவலமாலாம் இருக்குது. இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? இதை விட கேவலமான டைலாக் காட்டு பார்க்கலாம். நான் ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஹலோ ஐயா நான் சும்மா பேச்சு பேசுறேன். சொல்லுப்பா தம்பி, இந்த கவுண்டம்பாளையம் படத்தை பார்க்காதீங்க, ஒரே கிரிஞ்சா இருக்குது. இது கவுண்டம்பாளையமா? ஆமா, அந்த படம் தான், ஒரே கிரிஞ்சா இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த படத்துல இருக்கிற திரைக்கதையை மட்டுமே வச்சு நான் இந்த படத்தை ரோஸ்ட் பண்ண போறேன். எந்த குறிப்பிட்ட ஜாதியும் தாக்கிறதுக்காக இல்ல. சினிமாவை இனமாவோ மொழியாவோ மதமாவோ தேசமாவோ கூட பிரிச்சா அது மாதிரி அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம அண்ணாச்சிக்கு காலேஜ் மிஸ்ஸோட கான்ட்ராக்ட் கிடைக்குது. போய் சமைக்க சொல்லலான்னு சமையல் ஆளுங்களை பார்த்தா சமைக்கிற எவனையும் காணோம். இப்படி ஒரு புலம்பிட்டு இருக்கிற சமயத்துல தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. சரி வாங்க. இல்லீங்கண்ணா, வாடான்னு சொன்னா தான் வருவானுங்க. இதெல்லாம் சோத்துல உப்பு போட்டு தின்றியா இல்ல தீய தின்றியா? நம்ம ஹீரோ நம்ம அண்ணாச்சி கிட்ட வேலை கேட்டு வந்திருக்காரு. என்னப்பா வேலை தெரியும் உனக்கு? அண்ணா சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவானுங்க, மழை பெஞ்சா குளிப்பணுங்க, அப்படியே கொஞ்சம் இடம் கொடுத்தா படுத்துக்கணுங்கண்ணா. இப்படி ஒரு சந்தர்ப்பவாதி நான் எங்கேயும் பார்த்ததில்ல. இந்த வேலையெல்லாம் பச்சை குழந்தை கூட பண்ணுமே, நீ என்ன பண்ணுவ? கண்ணை கட்டி சமைப்பங்கண்ணா. கண்ணை கட்டிட்டா நம்ம ஹீரோவும் போயிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு கண்டதையும் போட்டு கிண்டுன்னு கிண்டி சமையல முடிக்கிறாரு. வாசனை கமகமன்னு வருது, நாக்குல எச்சி ஊறுது, கொஞ்சம் கொடுங்கல சாப்பிட்டு பாக்குறேன். சாப்பிட்டதும் செத்துருவாங்க. இல்ல செட்டாயிருவாங்கன்னு சொன்னேன். அந்த சமையல சாப்பிட்ட எல்லாரும் சூப்பர்னு வேற சொல்லிட்டு போறாங்க. அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார், மேல கட்ட பறகுது, கொட்டை தெரிக்குது. பாருப்பா, அவன் உரியல இலை போய் அவன் இலை மேல ஏறுது. டேய் மெதுவா உறிஞ்சி சாப்பிடுறா. ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி முடிச்சாச்சா? இப்ப வில்லனை பாப்போம். ஒரு தாத்தா ஏன்டா எடுபட்ட போயில, ஏன் முட்டு பிள்ளை ஏன்டா அடிச்ச, லவ் பண்றதெல்லாம் ஒரு குத்தமானு கத்திட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தோமா போண்டா கோழி நாட்டுக்கோழியை கசமுசா பண்ணிட்டு இருக்குது. அது எப்படா கோழியும் கசமுசா பண்ணும், சேவலும் கோழியும் தானே கசமுசா பண்ணும். அட அது லெஸ்பியன் கோழியா இருக்குங்க. அந்த போண்டா கோழி எடுத்து தன்னோட கையாலேயே கரெக்ட் பண்றாரு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நாட்டுக்கோழி கூட போண்டா கோழி செஞ்சுனா பொறக்கிற முட்டைக்கு என்னடா பேர் வைக்கிறது? நாட்டுக்கோழி கூட போண்டா கோழி செஞ்சுனா பொறக்கிற முட்டைக்கு என்னடா பேர் வைக்கிறது? ஏன் முட்டைங்கிறதே நல்ல பேர் தானே சார்? கட் பண்ணமா தான் மகளுக்கு செப்பல் வாங்கி தர கூட்டிட்டு போன தந்தை அங்கத்தான் பிள்ளைக்கு தங்க கலர் செருப்பு தான் வாங்கி தர நடமுடிச்சு தங்க கலர் செருப்பு வாங்குறாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அப்பாவுக்கும் ஒரு செருப்பு எடுத்துட்டு வந்து வைக்குது. பார்த்தா அப்பா கிட்ட 2 செருப்பையும் வாங்குறதுக்கு காசு இல்ல. தனக்கு செருப்பு வேணாம் அப்படிங்கறதுக்காக அவர் என்ன காரணம் சொல்றாருன்னு கேளுங்களேன். அடே, நீ பட்டணத்துல படிக்க போனா நம்ம பழனிமலை முருகன் கோயிலுக்கு 108 நாள் விரதம் இருந்து நடந்தே வந்து வள்ளி கும்மி வைக்கணும் வேண்டிக்கிறேன். இதை வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்க முடியும், வாசல்ல போட்டா வைக்கப்பட்டு வெடிச்சு போவே. மற்ற வாங்கிக்கலாம் போ. ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. அது என்ன அழுகிறது? இதெல்லாம் கேட்டு அந்த கடையில வேலை பார்க்குற அக்கா ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுறாங்க. அதனால அந்த செப்பலை நீங்க ஃப்ரீயாவே எடுத்துக்கோங்கிறாங்க. நீங்க சும்மா இருங்க, அவங்க எவ்வளவு சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா செருப்பு வாங்கி தரதுல என்னடா சென்டிமெண்ட்? ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி முடிச்சாச்சா? வில்லனை இன்ட்ரோ பண்ணி முடிச்சாச்சா? தேவையே இல்லாத ஒரு சீனை வச்சாச்சா? இப்ப அடுத்து என்ன சீனை வைக்கணும்? ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் கிளாஷ உண்டாக்குடா. சொன்னப்பல ஐயோ லட்சுமி, ஓடுற ட்ரெயின்ல இருந்து 1 ரூபா காயின் 2 விழுந்தாலே ஓடி போய் எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு. சின்ன 5 ரூபா உருண்டு போனா விடுவேனா? அண்டர்வேர் கிழிஞ்சாலும் அசால்ட்டா வந்து எடுப்பேன்டா. அந்த இடத்துல நம்ம வில்லன் இறங்கி ஏன்டா என் கார் முன்னாடி விழுந்தானே காதை கட்டி அப்பிட்டு போறாரு. அப்பல வாய் வெத்தலை பாக்கு போட்டுருச்சு. என்னண்ணே தக்காளி சட்னியை சிந்திக்கிட்டு சாப்பிடுறீங்க? என்னடா கேட்ட? தக்காளி சட்னிய வாயில சிந்திக்கிட்டே சாப்பிடுறீங்களேன்னு கேட்டேன். இங்க ஐயால அவன் அப்பல வாய் வெத்தலை பாக்க போட்டுருச்சு. தக்காளி சட்னியாமா. இது நம்ம சேச்சியோட சட்டியா, இது அண்ணாச்சியோட சட்டியா? இது ரெண்டுக்கும் கள்ள தொடர்பு பண்ணிட்டு இருக்காரு. அடியில போட்டதான் அன்றவயிறு நகுது. அதுக்கு எப்படி ஏன்டா கீழே போட்ட கிளிப்ப ஆத்து கூட உங்க காதல பிரிச்சிட கூடாதுன்னு நான் தானுங்க அடியில கிளிப் போட்டனுங்க. என்ன மென்டல் அமிசரணம். டேய் நம்மள மென்டல் நினைக்கறான்டா அவன். டேய் வாடா ஜட்டி எடுத்துட்டு வாடா. வேற எவனா இருக்கானா? ஏப்பா ஏய், அண்ணாச்சியோட ஜட்டி எடுத்துட்டு எங்கப்பா போறீங்க? துவைக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். சேச்சியோட ஜட்டியோட காய பண்ணுமில்ல.
இதுல இருந்தே உனக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் ஹீரோயின் வந்துட்டு வில்லனோட வீட்டு பொண்ணு அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் காதல் மலர்கிறது. எவனோ மைண்ட் வாய்ஸ் ஓபன் பண்ணிட்டாடா. டேய் இங்க படுத்துட்டு இருக்க. நீ ஒருத்தனா நல்ல வேலை செய்யுது, அப்படிங்களா? வேஸ்ட். வேலை செஞ்சு கையெல்லாம் நோக்க மீன் சாப்பிட தெரியாதா? மவுத்த ஓபன் செய்துட்டு நீங்க ரொம்ப நல்ல இந்த பேர் என்ன? குழந்தைங்க. மலையாளத்துல என்ன மீனிங்? குஞ்சு. எந்த பேரும் குஞ்சாக்கும். குஞ்சே, நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பமவன மன்மத குஞ்சு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஓவிய போட்டியில ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து கொண்டாங்க நான் எப்படி வரையறேன் பாருங்கன்னு டீ ஊத்தி போறாப்ல. அந்த டீ ஊத்தின ஓவியத்தை பார்த்து ஜட்ஜி பாராட்டிட்டு போனதும் ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் ஆயிருது. உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்து போது கொப்பம் கையில தேவைப்பட்டது. நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. என் கூட வந்துருமான்னு காலில் விழுந்து கதறப்ப காலை உருவனதும் காலமாயிடுறாரு. பெரிய கௌரவம் பிடிச்சவங்க. வீட்டுக்கு வான்னு சொன்னா வந்துருவியா? நீங்க வர சொன்னீங்களா? வந்துட்டு. அப்ப செத்து போன்னு சொன்னா செத்துருவியா? நீங்க சாவுன்னு சொன்னா நான் செத்துருவேங்க. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்க மாமா. அப்புறம் ஹீரோயினோட ரூமுக்குள்ள ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்துக்கிட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. நம்ம ஹீரோயின் இருந்துகிட்டு ஓடி போயிடலாமான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் கூட்டிட்டு ஓடிடுறாரு. ஹீரோயினை கூட்டிட்டு ஓடிட்டாரு அப்படின்னா யாரை வெளுப்பாங்கன்னு தெரியாதா? சம்பந்தமே இல்லாம கூட சுத்திட்டு இருந்தவனுங்களாம். நாக்கப்படுகிற மாதிரி கேக்குறேன். உங்க வீட்டுக்குள்ள இது என்னது? லவ் பேட்ஸ். உங்க வீட்ல மட்டும் லவ் பேட்ஸ் வளர்ப்பீங்க, ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு லவ் வந்தா எதுப்பீங்களா? இப்படி கேட்கணும். வர வீட்டுக்கு வார போயிட்டே இருப்போம். அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. நான் உன்னை லவ் பண்ணல, வேற ஒருத்தரை விரும்புறேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த வீங்கு வீங்கிட்டு எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு பக்கம் கண்ணை மட்டும்தாம்மா காட்டினான். அப்புறமா தான் முழுசா மூஞ்சியே காட்டினான். அப்புறம் அப்படியே இந்த டீ குடிக்கிற சாக்குல அப்படி இப்படின்னு பார்த்து கடைசியில லவ் பண்றேன்னா. அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டா. சரி நம்ம லவ் பண்ற பொண்ணு தானேன்னு நம்பி போய் உக்காந்தேன். அப்புறம் நாம 2 பேரும் ஓடி போயிடலாமான்னு கேட்டா. ஓடி போய் அங்க ஒரு ரூம் எடுத்து தங்கணும். ரூம் எடுத்த வாட்டி ஒன்னு சொன்னா, நான் உங்களை லவ் பண்ணல, வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டாமா. உனக்கு நல்லா திருப்தியா வச்சிட்டு வாயில எனக்கு புளியில எழுப்பி நல்லா கணக்கா. நிறுத்துறா. நிப்பாட்டி. அடுத்து அடி வாங்குற உள்ளவா. என்னது அடுத்த அடி வாங்குற உள்ள வரணுமா? என்னடா நடக்குதுங்க? மாதிரி ஒருத்த அடி வாங்கின போகப்படா, நம்ம கட்சி எங்கேயோ போயிருப்படா. அப்படி என்னதான் கட்சி வச்சிருக்கானுங்க இவனுங்க? எதுக்காக ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடி வாங்கிட்டு இருக்கணும்? இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் வீடியோவை டீப்பா பாருங்க. அதாவது இவனுங்க ட்ரூப்புக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளைய லவ் பண்ணி மனசை மாத்தி அந்த பிள்ளைய வீட்டை விட்டு ஓடி வர வச்சு அவங்க வீட்டாருக்கெல்லாம் போனை போட்டு பணத்தை புடுங்கிறது தான் இவனுங்க வேலை. அப்படிதான் நம்ம ஹீரோயினும் மாட்டிக்கிறாங்க. 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. சரி ஒரு 2.5 முடியாது. 1 இல்ல ஒரு 50 25 முடியாது. கடைசி அவனை எச்சரிக்கிறேன். ஒரு 1000-500 குடியா. யோ உன் தங்கச்சி தீட்டு உனக்கு தோள்பட்டையெல்லாம் வலிக்குதியா? ஒரு 50-100 கூட ஒரு குவார்டராச்சு வாங்கி அடிச்சுக்கிறேன். முடியவே முடியாது. இப்ப நம்ம ஹீரோ காதலியோட காதலனை தேடி கால்நடை பயணம் மேற்கொள்கிறார். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? வெள்ளை மாளிகை, வாஷிங்டன், அமெரிக்கா. இங்க வந்து பார்த்தா இவன் கேனக்கு இருக்க மாதிரி ஆடிட்டு இருக்கிறான். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. நம்ம ஹீரோ வந்து மாங்கனியோட பேரை சொன்ன உடனே மலைச்சு போய் நின்றாப்ல. அப்புறம் கதையெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு, நீ நல்லவன்டா, நீ ரொம்ப நல்லவன்டா, நீ நண்பன்டா மச்சான். நீ முன்னாடி போங்க, நான் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இவனுங்களெல்லாம் பார்த்தா ஆளே ஒரு மார்க்கமா இருக்கிறானுங்களே, இவனுங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிருவான்னு தப்பிச்சு போறாரு. அதுக்குள்ள நம்ம லவ்வர் ஹீரோயினை பாக்குறதுக்கு ரூமுக்கு வந்துடுறான். இந்த பக்கம் பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் தொலைவிட்டு இருக்கிறானுங்க. நாங்கெல்லாம் பொண்ணை தேடுறோம், பொண்ணை ஊருக்குள்ளேயே தான் தேடிட்டு இருக்கிறோம். அங்கிட்டு போய் பாடுறா, அங்க இருக்க மாட்டா. அண்ணன் அருவா ரொம்ப வெயிட்டா இருக்குது, கீழே வச்சுட்டுமா? அட்டையில செஞ்ச அருவாவையே தூக்க முடியலையே, உண்மையான அருவாவை எப்படா தூக்குவான் அவன்? இனி உங்க ரூட் வேற, எங்க ரூட் வேற. உடனே நம்ம ஹீரோயினுக்கு பொக்கோன்னு ஆகி போயிருது.
அதை பார்த்த நம்ம லவ்வரு சரி நீங்களும் வாங்க கூடவேன்னு அழைச்சிட்டு போறான். சார் வடகரி வடகரியாலும் தொலைகரியாலும் போலாக்குது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். எந்திரிப்பா. நாங்க இந்த 2 மாசம் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சது இந்த ஆளு இந்த அம்மா பயங்கரமா லவ் பண்றான். ஆனா இந்த அம்மா இந்த ஆளு தான் ரொம்ப லவ் பண்ணுது. எப்படி? இவனை லவ் பண்றதா சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு வந்து இவனை லவ் பண்ணிட்டு இருந்தா. அவனை லவ் பண்றது இவனுக்கு தெரிஞ்ச உடனே இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்க கூட்டிட்டு வந்தான். இப்ப இவங்க 2 பேரும் தான் லவ் பண்றாங்க. இவன் வேலைக்காக மாட்டான். மண்ணுல விவசாயம் பண்றது பெருசு இல்லடா, பொண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும். ஏண்டா பொண்ணுங்க வயிறு உனக்கு விவசாயம் பண்ற இடமா? லவ்வருக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கிற நேரத்துல ஹீரோயினோட மாமா என்ட்ரி ஆயிடுறாரு. அந்த இடத்துல மாலையை தூக்கி நம்ம குழந்தை கழுத்துல போட்டுறான் இவன். இது என்ன பிரமாதம்? அவங்க மாமா வந்து என்ன சொல்றாருன்னா, அட என்ன போல உம்முனுக்குற கோப்ப கல்யாணம் சம்மதிச்சிட்டா சிரிவுல கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டானுங்களா? என்னடா இது, இவனுங்க இவ்வளவு நல்லவனுங்க இல்லையே. அட நெசந்தாங்க, எல்லாம் மெச்சூர் ஆயிட்டானுங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வரேன்னு போன ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறானுங்க. அப்புறம் தான் இவனோட சுயரூபம் தெரியுது. ஹீரோ சண்டை பண்றாரு. படத்தை அப்படி இப்படின்னு கேவலமா முடிக்கிறாங்க. இந்த சிங்க அடிச்சா படுக்கடா. நான் இந்த இடத்துல ஒரு டைலாக் சொல்லிக்கிறேன். சிவன் அடிச்சா உடுக்கடா, நான் அடிப்பவன் புடுக்கடா. அவர் வெட்டுறது பேம்பூஸ் இல்லைங்க, ஆண்குரிய. சரி, நான் உங்களை அடுத்த ஒரு கேவலமான படத்தோட சந்திக்கிறேன். பாய்.